வந்துட்டேன்டா ஷேடோ விஷயர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மெமரிஸ். இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். சரி வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஜங்குக் தான் அந்த லெட்டர் எடுத்து அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறான். என்னோட கோவக்கார ஜங்குக்காக்கு, எனக்கு நைட் டைமில் ஊர் சுற்றுறது ரொம்ப பிடிக்கும். அப்போது ஒரு பையன் அழகா எப்பயுமே கோவப்பட்டுட்டே இருக்கிற ஒரு பையன் அதான்ப்பா என்னோட ஜங்குக்கா. அவன் பைக்கில் அப்படியே கிராஸ் பண்ணி போனானா, ஆனால் அவன் என்னன்னா என்னை பார்த்து கண்டுக்க கூட இல்லை. ஆனால் ரொம்ப பாவமாக அப்படியே ஏக்கத்தோடு பார்த்துட்டு போனான். சடனாக அந்த பைக் ஸ்டாப் ஆயிடுச்சு. டர்ன் பண்ணி அப்படியே செம்ம ஸ்டைலாக கெத்தா நடந்து வந்துட்டு இருந்தான். என் முன்னாடி வந்த நின்று ஆசையா என்னோட கன்னத்தில் கை வச்சேன். அதுக்கப்புறமா என் கூட நீ வண்டியில் வரியா அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் உடனே ஓகே சொல்லிட்டேன். அவன் அதுக்கப்புறமா என் கையை பிடிச்ச அப்படியே நடந்து கூட்டு போனான். தெரியுமா, அது எவ்வளோ நல்லா இருந்துச்சு. இப்போ அவன் என்னதான் சொல்ல வரான், இந்த மாதிரி நான் அவனுக்கு பண்ணணும்னு சொல்கிறானா? பைத்தியம், எதாக இருந்தாலும் தெளிவாக கேட்காம இது கதையில் வர மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கா எனக்கு. ஸோ ஜங்குக்கு அப்படியே டேர்ன் பண்ணி பார்த்துட்டு நோ அப்படின்னு சொல்லி தலையாட்டிட்டு அப்படியே டேர்ன் பண்ணிடுறான். ஸோ அங்கே டேங்க் அப்படியே செம்ம காண்டாகுது. அவன் அப்படியே எழுந்திரிச்சு முன்னாடி வரான். ஜங்குக்கோட டேபிளுக்கு முன்னாடி நின்று அப்படியே கை வச்சு நிற்கிறான். ஜங்குக்கு அப்படியே முறைச்சி பார்க்குறான். இப்போ எதுக்கா நீங்கள் வந்திருக்கா? நான் உன்கிட்ட ஒன்று கேட்டேன், அதுக்கு ஏன் நீ என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கா? இன்னைக்கு நைட்டா நம்ம 2 பேரும் வெளியே போகலாமான்னு கேட்டேன். இவ்வளோ அழகாக கதையாக சொல்லி வச்சுருக்கேன், எந்த ஒரு ரியாக்டும் இல்லாமல் இப்படி மூஞ்சி முகரையும் காட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். எதுக்கு தாண்டா இப்படி கோவமாகவே மூஞ்சி வச்சுட்ருக்க? உனக்கு சிரிக்கிறதுக்கு தெரியுமா தெரியாதா? எப்படி சிரிக்கிறோன்னு ஆச்சு தெரியுமா? அழகா உன்னோட இந்த செரி பல லிப்ஸ் இருக்குல்ல, அதை அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணி அழகான பண்ணித்தோட அப்படியே காட்டி சிரிச்சா. எவ்வளோ க்யூட்டாக இருப்ப தெரியுமா? இந்த ஆங்கிரி மூஞ்சிலாம் செட் ஆகலடா. உனக்கு ஸ்மூத்தாக சிரிக்கிறதா அழகா இருக்கு. எனக்கு சிரிக்க வராதா? ஒழுங்குறத அந்த இடத்த விட்டு போயிடு. அப்புறம் வீணா என்கிட்ட அடி வாங்கி சாகாதா? போனா போதுன்னு உனக்கு காப்பாற்றினா நீ என்ன பிடிச்சி தள்ளி விட்டது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கதையாக கொடுக்குற பொழந்துருவேன். போயிருமாதா? அட, நான் உன்னை தள்ளி விட்டது தான் உனக்கு கோவமா? சொல்லியிருந்தா நானும் கூட சேர்ந்து கூட வந்து குதிச்சிருப்பேன். ஏன் தள்ளி விட்டல? என் கை பிடிச்ச அப்படியே நீயும் வந்து என்னையும் பிடிச்ச கீழே தள்ளி விட்டுருக்கலாம்ல. அப்போ கூட ஒன்றும் இல்லை. சரி விடு, இப்போ உன் கண்ணு முன்னாடி தான் இருக்கேன். உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாமே. நான் எதை சொல்ல மாட்டேன், சீக்கிரட்டாக வச்சுக்கிறேன். வந்துட்டேன், சீக்கிரட்டாக நல்லா மெயின்டைன் பண்ணுவோம். வேணும் கிளாஸில் இருக்கிற எல்லாத்தையும் வெளியே இப்போ சொல்லிடுவா. 2 பேரும் வேணா தனியாக ரொமான்ஸ் பண்ணலாம். என்ன ஆங்கிரி ஜங்குக்கா? சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி கிட்டக்க வந்து கேட்டிருப்பான். ஸோ அங்கே நம்ம ஜங்குக் தான் அப்படியே அவங்களோட லிப்ஸே பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு அப்படியே நம்ம சண்டை போட்டுட்ருக்கிறப்போ அவங்க வந்து கிஸ் பண்ணியிருப்பான். ஸோ அந்த ஞாபகம் தான் வருது. அவன் அப்படியே ஒரு மாதிரி அவங்களோட லிப்ஸே பார்த்துட்டு நின்றுட்டே இருக்கான். ஷுகா அப்படியே அங்கே ஜங்குக்கை தான் பார்க்குறான். ஏதான் அவன் இப்படி ஒத்து பார்த்துட்ருக்கான்? பைத்தியம், அவன் தான் நின்றுட்டுருக்கான்ல. ஒன்றா ஒன்று அடிச்சு துரத்து, இல்லை திட்டியாச்சு அனுப்பு, ஏதாச்சும் சொல்கிறா. அவன் பாரு பேசிகிட்டே இருக்கான், நீயும் நல்லா உத்து பார்த்துட்டே இருக்க. என்னத்தை பார்க்குற அவன்கிட்ட? இங்கே பாரு, எனக்கு எது பண்ணணும்னு நல்லா தெரியும். இப்போ நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணா அவன் அதை லவ்னு எடுத்துட்டா என் பின்னாடி கருக்க மாதிரி சுற்றிட்டு இருப்பான். நான் லவ் பண்ணுறேன்னு கன்ஃபார்ம் பண்ணுவான். பரவாயில்லையே, அழகா யோசிக்கிறேன். இப்போ புரியுதா? ஆனால் ஜங்குக்கு உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா. சும்மா எல்லாரும் உன்கிட்டே வந்து வலிடுறாங்க, ஆனால் திருப்பி கொடுக்கதான் செய்ற. இது ஒன்று மட்டும் இந்த பீஸ் எப்படி மிஸ் ஆகுதுன்னு தான் தெரில. டேட்டாங்க ஸ்மூத்தாக எஸ் ஆகிறியோ? அதுக்கெல்லாம் ஒரு மூளை வேணும். அது உனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏய், யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்கிற? எனக்கு இருக்குடா, இந்த கிளாஸில் நான் தான் டாப்பர், உனக்கு தெரியுமா? அப்பயே ஜங்குக்கு படிக்க விடாம இருக்கிற. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? அதை என் ஃப்ரெண்ட் ஜிம்மின்னு சொன்னான். அந்த வார்த்தை கொஞ்சம் சொல்லிச்சு. ஐயோ, என்ன கோத்துட்டேன் போலே. என்ன திரா கோத்துட்ட? அது
நீ ஜங்குக்கு படிக்க விட மாட்டேன்னு சொன்னல, அதை தான் கொடுத்துட்டேன். அப்படியா? ஆமாம், நான் இப்போ சொன்னேன்? நான் சொல்லவே இல்லையே. அட சொன்னடா, நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், உனக்கு காட்டுட்டா? இது ரெக்கார்டா? என்ன ரெக்கார்டா? அது ஒன்றும் இல்லை சுகா, இந்தா இதுதான், இது பேர் டேப் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது பேசுகிறது அப்படியே ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கும்ல? ஆமாம், ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கும். இது என்னோட அப்பா தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அவர் ஏதாச்சும் போட்டு வாங்குறதுக்கு இல்லை அக்யூஸ்டை விசாரிக்கிறதுக்கெலாம் இந்த மாதிரி ரெக்கார்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுவார். ஆனால் நானும் ஒரு சில விஷயத்துக்காண்டி அதை யூஸ் பண்ணேன். ஆனால் இது மெயினாக எதுக்கு தெரியுமா யூஸ் பண்ணலாம்? ஒரு பர்சன்ஸ் 2 பேரை லவ் பண்ணுறப்போ அவங்களோட வாய்ஸ் கேட்கணுன்னா ஒன்று அவங்கள தேடி போகணும், இல்லை ஃபோன் பண்ணி ரொம்ப தூரம் நடந்து போகணும். எல்லார் வீட்லேயும் அவ்வளோ சீக்கிரம் ஃபோன் இருக்கிறதில்ல. ஆனால் என்ன டேப் ரெக்கார்டர் யூஸ் பண்ணால் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு தோணும் போதெல்லாம் நம்மளை யாராச்சும் மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட அது கேட்கலாம். ஸோ யாருக்காச்சும் ஏதாச்சும் வேணும்னா கேட்கலாம். ஆங்க்ரி பேர்ட் ஜங்குக்கா, உனக்கு வேணா என்னோடய வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி தட்டுமா? உன்னோட வாய்ஸை கேட்குறது எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி காரணத்தை சொல்லிட்டலாம், என்கிட்ட நெருங்காத அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக் தான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். அட்டா, சும்மா சும்மா நடந்து போய்ட்றான்ப்பா. நடக்கிறப்ப அழகாக நடக்கிறான் பாரு. ஹேய், என் ஃப்ரெண்டு என் முன்னாடி வச்சு என்ன பண்ணிகிட்ருக்க? அதான் உன்கிட்டே சொல்கிறல்ல. அப்புறம் என்ன, உனக்கு தான் ஜிம்மினை பிடிக்குமே, அவனை கரெக்ட் பண்ணுறதுக்கா ஹெல்ப் பண்ணிட்டா? அட இது நல்லா இருக்கே. அப்போ நீயும் ஜங்குக்கை கரெக்ட் பண்ணுறதுக்கா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இது அவெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கரெக்டாக ஆக மாட்டான். அதெல்லாம் நீ வேஸ்ட்டு. எதுவுமே பண்ணாமல் அமைதியாக உன் படிப்பை பாரு. சரி, அதுதான் நானும் உன்கிட்ட சொல்கிறேன். ஜிம்மினை கரெக்ட் பண்ணுறதுலாம் சரி ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் அவனுக்கு அதெல்லாம் பிடிக்காது. அதை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு நீ கரெக்டான வேலை பார்த்தா போதும். எப்படியெல்லாம் என்ன யூஸ் பண்ணிக்கிறா? ஐயோ, அவன்கிட்ட இப்போ நான் போகணும், நான் பேசணும், இல்லாட்டா பம்பாயிரம். நான் போய் அவனை கரெக்ட் பண்ணுறேன். ஓகே, யாரும் எங்கள் பின்னாடி வராத அளவுக்கு பார்த்துக்கா. ஓகே, பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அந்த ஜங்குக்கு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கான். ஸோ போயிட்டே இருக்கிறப்போ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே பூச்சி உள்ள எழுத்துடுறான். யாருமே இல்லை இந்த கிளாஸில், நீ கேடான மட்டும்தான் ரொமான்ஸ். என்ன பண்ற ஜங்கு? நீ கிஸ் பண்ணுறப்போ என்னால் திரும்ப கிஸ் பண்ண முடியல. ஆனால் நீ ரொம்ப ஒரு மாதிரி டெம்ட் ஏத்துறடா. ஆனால் ஜங்கு எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா? திரும்ப எப்போ உங்ககிட்ட இருந்ததா எதிர்பார்த்த அப்படியே சப் பண்ணி சாப்பிடணும்னு தோணுச்சு. மொத்த லிப்ஸையும் நானே வச்சுக்கணும்னு தோணுதுடா. என்ன அமைதியாக இருக்கா? எதுவும் பேசலையா? அவ்வளோ நேரம் என்னமோ தொண கிளாஸில் அப்படியே கத்திகிட்டே இருந்தேன். நான் பண்ணுறப்ப கூட பெருசாக தெரியல. ஆனால் நீ இப்போ பண்ண உடனே ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ஃபாஸ்ட்டாக துடிக்குதுடா. எங்கள் கையை வச்சு பாரு. வேணும்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா என்கிட்டே கொடுத்துறேன். நான் வேணா அதை பத்திரமா பார்த்துக்கிறேன். ஆல்ரெடி நான் உங்ககிட்ட தான் கொடுத்துருக்கேன். அதை கொடுக்கணும்னு எப்பவும் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இப்போ நீங்கள் என் பக்கத்தில் வந்தோன்னே அது என்கிட்ட வந்துடுச்சு போல. என்ன ஜங்குக்கா இதா? உங்ககிட்ட இருந்தால் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நீயும் நானும் ஒரே கிளாஸ் தான், என்ன ஒரு மாதிரி மரியாதைலாம் வருதா? ஆமால, இவ்வளோ நேரம் ரொம்ப தைரியமாக இருந்த நீ இப்படி பண்ணோன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆக்கிட்டடா. என்னதான் பண்ணி தொலைச்சியோ, திரும்ப வேணா பண்ணட்டா?
எப்பவும் இந்த மாதிரி என்னை பார்த்துட்டு இருப்பியா? உங்களை நான் டெய்லியும் ஒன்று நான் டெய்லியும் இப்படி தான் பார்த்துட்ருக்கேனே. லவ்வோட இப்படி ஒரு மாதிரி எப்படி சொல்லனே தெரிலடா. அட்மையர் பண்ணி பார்க்குற, அப்சஸாக பார்க்குற, ரொம்ப பொசசிவோட இருக்க போல. அதுவும் தெரிஞ்சிச்சு. இருக்குதா அவங்க மேலே எனக்கு தீராத காதல் நிறையாவே இருக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்பவும் உங்க மேலே அது இருந்துகிட்டே இருக்கும். ஐம் சாரி, நான் ஏன் உனக்கு மரியாதை கொடுக்குறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ உன்னை பற்றி நிறையா தப்பாக தான் வருது. ஆனால் எனக்கு அதில் இருக்கிற எதுவுமே பிடிக்காது ஜங்குக்கா. என்ன சொல்ல வர? உண்மையாக சொல்லப்போனா இது வரைக்கும் என் லைஃப்பில் எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அது எல்லாமே நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் லவ் ஆச்சும் நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கும்னு நினச்சேன். ஆனால் என் லைஃப்பில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. எதாக இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறியா? தெளிவானா எனக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை அனுபவிக்க மாட்டேன், கொடை பிடிச்சிட்டு போயிடுவேன். எனக்கு நேச்சர்னா ரொம்ப பிடிக்கும். காற்றடிக்கிறப்போ ஹேரில் ஒரு மாதிரி கலைஞ்சு நல்லா ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் தான் அதை அனுபவிப்பேன். ஜன்னலெல்லாம் சாத்திட்டு ஏசி போட்டு படுத்து தூங்கிடுவேன். ஷேடோஸில் ஃபோட்டோஸ் எடுக்கிறதா, வெயிலில் அழகாக சுற்றுறதா, அதெல்லாம் பிடிக்கும். அதுக்கப்புறமா அது ஜஸ்ட் கிளிப்பிங்ஸாக எடுத்துட்டா கூட நான் வீட்டுக்குள்ளே ஓடி போய் உட்காந்துருவேன். இது எல்லாத்தையும் எனக்கு பிடிச்சும் பிடிக்காமையும் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி தான் உங்ககிட்டையும் எனக்கு கோவப்படுறது சுத்தமாக பிடிக்காது. சண்டை போடுறது பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி தப்பான வேலை பார்க்குறது அதுவும் எனக்கு பிடிக்காது. ஆனால் இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. ஆனாலும் எதுக்காண்டி எனக்கு ஒன்று இவ்வளோ பிடிச்சிருக்கு ஜங்குக்கா? எனக்கு அது சுத்தமாக புரியவே இல்லை. ஏன் ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி கிடைக்குது? எல்லாத்தையும் அது உங்ககிட்ட நான் ரசிக்கிறேன். அதே சமயம் எனக்கு அது பிடிக்கவும் இல்லை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கா. எங்க இதனால நம்ம ரெண்டு பேத்துக்கும் பிரேக்கப் ஆகி லவ் பிரிஞ்சு போயிடுமோன்னு ஒரு மாதிரி பயமாக இருக்குடா. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. என்னை விட்டுட்டு போயிடுவியா? சொல்ல ஜங்குக்கா. இல்லாட்டினா நம்ம இப்போவே பிரேக்கப் பண்ணிடலாமா? ஏன்னா எனக்கு உன் மேலே ஆல்ரெடி கொஞ்சம் அப்சஸாக இருக்கேன். இன்னும் கொஞ்சம் அப்சஸ் ஆனேன்னா மொத்தமாக என்னால் உன்னை விட்டு வெளியவே வர முடியாது. அதுக்கப்புறம் உன்னை வெறுக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போக முடியாது. நீ பண்ணுற தப்பு எல்லாத்தையும் நீ சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்கிறேன் உன்கிட்ட. ஆனால் என்னால் அப்படி சொல்லாமல் இருக்க முடியாது ஜங்குக்கா. அப்புறம் இதனாலே நம்ம ரெண்டு பேத்துக்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா மொத்தமாக பிரிஞ்சு போயிடுவோம். அதனால தான் சொல்கிறேன், பேசாமல் நம்ம பிரேக்கப் பண்ணிடலாமா? வேணாம் எனக்கு. எதுக்கு இப்படி பதறிட்டே இருக்கா? டேக் எ பிரீத்தா. ரொம்ப ஸ்லோவாக பிரேக் பண்ண அது அப்படியே ஒரு மாதிரி நல்லா காமாற. பதட்டப்படாதா, அமைதியாரா, புரியுதா? ஆனால் சொல்கிறல்ல, பேசாதா, மூச்சு நல்லா இழுத்த விட. ஆனால் எனக்கு சொல்கிறத கேட்குதா? அமைதியாரா. நீ எப்படி பண்ண எனக்கு எங்கிட்ட இருந்துடா மூச்சு விடுறது. இதனால எனக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. ஸோ அவங்க ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அவங்க ஹக் பண்ணிக்கிறான். இப்போ தான் நம்ம உண்மையிலே ஸ்ட்ராங்காக இருக்கும்னு எனக்கு தோணுதுடா. இதனாலயா? ஆமாம்,
நீயும் ஆப்போசிட்டாக எனக்கு இருக்கா, நானும் உனக்கு ஆப்போசிட்டாக இருக்கேன். ஆனால் 2 பேத்துக்குமே பிடிச்சிருக்கா. இதை எந்த அளவுக்கு முடியும், எப்படி ஆரம்பிக்குதுன்னு தெரில. அப்படியே போட்டோம். எனக்கு தோணுதா ஒன்று நான் பிரேக்கப் பண்ண மாட்டேன், உன் கூட நான் கடைசி வரையும் இருப்பேன். நீ தான் சொன்னியே, வாயில் சொல்கிறத விட செய்கிறது ரொம்ப பிடிக்கும்னு. அதனால தான் அமைதியாக விட்டுட்டேன். எல்லாருக்கும் தனக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு பர்சனும் வரமாட்டாங்க. லவ்னாலே அதானே, உனக்காண்டி என்னை மாற்றிக்கிறதும் எனக்காண்டி ஒன்றை மாற்றிக்கிறதுமாவே இருக்கு. எனக்கு அப்படி இருக்க பிடிக்காததான், ஆனாலும் உனக்காண்டி அப்படி இருக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஃபுல்லாக என்னால் அப்படி இருக்க முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரிலடா. என்கிட்ட அதுக்கு ஆன்சர் இல்லை. நான் பண்ணுறது தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அது எனக்கு பிடிச்சி பண்ணுறேன். எனக்கு பிடிச்சி பண்ண எந்த விஷயத்தையும் அதுவே என்னை விட்டு போனாலும் நான் அதை விட்டு போக மாட்டேன். ஏன்னா அது எனக்கு பிடிக்கும். அதை நான் பிடிச்சி வச்சுப்பேன். நீ ஏன் என்னை விட்டு போனாலும் உன்னை நான் பிடிச்சி வச்சுப்பேன். நீ வச்சுப்பேன்ல, யாராச்சும் ஒருத்தர் அதுக்கு ஈக்குவலாக வந்தா அங்கிட்டு போக மாட்டேன்ல. சாகுற வரையும் நீ தாண்டா. போக மாட்டேன். ரொமான்டிக்காக பேச வேண்டிய இடத்துல எதுக்குடா இப்படி எமோஷ்னலாக பேச வைக்கிறா? ஏலாம் எனக்கு மனசில் பட்டுதான் அப்பப்போ அப்படியே சொல்கிற பழக்கம் ஆயிடுச்சா, அதான் இப்படி வளரி கொட்டுட்டேன். ஐம் ரியலி சாரி. நீ ஏதோ பண்ண வந்திருப்பா, நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன்ல. ஐம் சாரி ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கோட அப்படியே பேக் சைட்டில் அந்த யூனிஃபார்ம் மாதிரி போட்டிருப்பாள்ல, ஸோ அது அப்படியே ஒரு மாதிரி சுரண்டிக்கிட்டே பேசிகிட்டே இருக்கான். ஸோ இதை பண்ணுறப்பெல்லாம் ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவனும் அப்படியே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நம்ம டியாங்கோட முதுகு அப்படியே தட்டி கொடுத்துட்டே இருக்கான். சரி ஓகேடா, இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு நெக்ஸ்ட் எபிசோடு இந்த ஷேடியூங்களை மீட் பண்ணுற இதுக்கான பதிவுகளே நீங்கள் கமெண்ட்டில் கொட்டவும். ஓகே, பை பாய்.